வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் ஆடி மாதத்திற்குடைய பலன்களின் தொடர்ச்சியாக இறுதியாக இருக்கக்கூடிய மகர கும்ப மீன ராசிகளுக்கு பலன்களை பார்க்கலாம். ஆடி மாதத்திற்குடைய முக்கியத்துவம், சூரியன் கிரகத்தினுடைய மாற்றம், அவர் ஆடி மாதம் தொடங்கக்கூடிய அந்த நொடியில் கடக ராசிக்குள் மாறக்கூடிய நிலை இருக்கிறது. கடக ராசிக்குள் சூரியன் மாறிய நிகழ்வினால் தான் ஆடி மாதம் நம்ம ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொல்லலாம். இது பெண் தெய்வத்திற்குடைய வழிபாட்டுக்குடைய முக்கியமான ஒரு மாதமாக கொண்டாடப்படுகிறது. மேலும் இது ஒரு அயன அடிப்படையில் தட்சிணாயனம் என்று சொல்லக்கூடிய சூரியன் தன்னுடைய சுழற்சியை கீழ் நோக்கிய தெற்கு நோக்கிய பிரயாணமாக தன்னுடைய நீச்ச வீட்டை நோக்கிய ஒரு நிலையாக வரக்கூடிய நிலை இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் சற்று சூரியனுடைய பவர் குறைந்து மழை காலம் குளிர் இருக்கக்கூடிய நிலையினால் அதிகமான ஒரு ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் அதிகமான வழிபாடு சுத்தமாக இருக்கக்கூடிய அந்த நிலைக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒரு கடவுள் வழிபாடிற்காக நம்ம ஒரு குளித்து எவ்ரிடே நம்ம சுத்தமாக இருப்பது, வீட்டை ரொம்ப ஒரு நீட்டாக பராமரிப்பது, இந்த மாதிரி நிலையாக கூட கொடுக்கப்பட்டிருக்கலாம். வேப்பிலை உபயோகித்து அம்மனுக்கு ஒரு உகந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் மக்களுக்கு ஒரு கிருமி நாசினியாக கூட இது கொடுப்பதற்கு ஒரு சூக்ஷ்மமான ஒரு நிலையாக இது ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சோ இப்பொழுது நம்ம பலன்களை பார்க்கலாம். இந்த சூரியனுடைய மாற்றம் மகர ராசிக்கு என்ன பலன்களை கொடுக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். மேலும் இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார அடிப்படையில் நம்ம எடுக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது. சூரியனுடைய மாற்றம் மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்களாக இருக்கக்கூடிய இந்த மாதத்திற்குரிய கோச்சார கிரகங்கள், சூரியன் கிரகம், ராகு கேது கிரகம், புதன் சுக்கிரன், சனி கிரகம், இந்த குரு கிரகம், இவை அனைத்தையும் அடிப்படையாக வைத்து நம்ம பலன்களை பார்க்கிறோம். மகர ராசிக்கு சூரியன் இயல்பாகவே அஷ்டமாதிபதியாக வருகிறார். இங்கே ஒரு முக்கியமான பாயிண்டாக நான் ஷேர் பண்ண நினைப்பது, காலச்சக்கரத்தின் பஞ்சமஸ்தானத்திற்குடைய புத்திரஸ்தானத்திற்குடைய ஒரு அற்புதமான ராஜயோக கிரகம் இவர்களுக்கு எட்டுக்குடையவராக வந்து விடுகிறார். அண்ட் தந்தைக்கு காரகா பிளானட்டும் இவர்களுக்கு எட்டுக்குடையவராக வந்து விடுகிறார். சோ மகர ராசிக்கு தந்தையார் பெரிய அளவிற்கு உபயோகம் இல்லாத நிலையில் இவங்க வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் தந்தையை பிரிந்து விடக்கூடிய நிலை இருக்கிறது. இல்லைன்னா தந்தையுடைய கோஆபரேஷன் இல்லாத ஒரு மனத்தாங்கல் போன்ற ஒரு செப்பரேஷனை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இவரே அஷ்டமாதிபதி அப்படிங்கறதுனால ஜாதகர்களுடைய சில முடிவுகளுக்கு இந்த தந்தை ஸ்தானம் கோஆபரேட் செய்யாத நிலை அப்படின்னு சொல்லலாம். இது 5 குடையவராக ஜோடியாக் அடிப்படையில் வருவதனால் குழந்தைகளோடும் இதே நிலை இவர்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சோ நீங்க தெரிந்த பிறகு ஓரளவிற்கு குழந்தைகளோடும் தந்தையாரோடும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் சரியாக பராமரிப்பது ஓரளவிற்கு நன்மை அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது ஆன் த ஸ்பாட் எனக்கு தோன்றிய ஒரு ஜோதிட ஒரு டிப்ஸ் போன்ற நிலையாக இதை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆடி மாதத்திற்குடைய மகர ராசியுடைய பலன் பார்க்கும் பொழுது, இந்த அஷ்டமாதிபதி சூரியன் தன் வீட்டிற்கு பின்னால் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். 8 சூரியன் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்ப 8ஆம் வீட்டு பலன் எல்லாமே இவர்களுக்கு குறைந்து விடும் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்கலாம். இது ஒரு விதத்தில் உண்மை அப்படின்னு சொல்லலாம். 7இல் அமரக்கூடிய அஷ்டமாதிபதி வாழ்க்கை துணைக்கு சிக்கல்களை கொடுப்பார், இப்படி நம்ம எடுத்துக்க வேண்டும். மேலும் அங்கு இணைந்திருக்கக்கூடிய சுக்கிரன் புதன் இந்த 2 கிரகங்களும் என்ன பலன்களை இவர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா, திருமண வாழ்வில் தேவையில்லாத குழப்பங்களை கொடுக்கும். உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதன் சனி கிரகமும் வக்ரகதியில் இருப்பதனால் குடும்ப வாழ்க்கை சற்று பலவீனமாக இருப்பதனால் சின்ன சின்ன பேச்சு ஆர்குமெண்ட்ஸாக மாறி பெரிய பிரச்சனையை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. சோ இந்த ஆடி மாதம் இந்த சூரியனுடைய நிலையும் குடும்பஸ்தான வகையில் வாழ்க்கை துணைக்குமே அது ஒரு வீக்கான நிலையில் இருப்பது நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஓரளவிற்கு நீங்க ஆர்குமெண்ட்ஸ் இல்லாமல் இருப்பது நன்மை அளிக்கும். குடும்ப வாழ்க்கையில் முக்கியமான பிரச்சனை, வெளிவட்டார பெண்கள், முக்கியமாக மகரத்தினுடைய வாழ்க்கை துணையுடைய அவங்க சைட்ல இருந்து யாராவது ஒரு பெண் மூலியமாக குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. நீங்க அதை ரொம்ப டாக்ட்ஃபுல்லாக டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணுவது ஓரளவிற்கு ஒரு நன்மை அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு முக்கியமான பலன். உங்களுக்கு ஓரளவிற்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மகர ராசிக்கு இதுநாள் வரை இருந்த ஆரோக்கிய ஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் கிரகம் ஒரு தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தார். இந்த ஆடி மாதம் தொடங்கும் பொழுதே 4ற்குடைய அந்த செவ்வாய் கிரகம் 5ஆம் வீட்டில் வந்து இணைவது, குருவுடன் இணைகிறார். இது ஒரு நல்ல தைரியம், தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை. இவங்களுடைய 3ஆம் அதிபதியான குரு 3ல் இருந்து தனியாக இருந்த நிலை மாறி செவ்வாயுடன் இணைவது இவர்களுக்கு ஒரு நல்ல நிலைன்னு சொல்லலாம்.
தொழில் லாபம், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம், அற்புதமான நல்ல நிலை இவர்களுக்கு தொழில் ரீதியிலான வளர்ச்சியினால் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு இது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மகரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைத்தால் குழந்தை பாக்கியத்திற்குடைய நல்ல ஒரு கிரக நிலை, குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அந்த பரம்பரையில் ஏற்படக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். தொழில நல்ல ஒரு வளர்ச்சி, லாபம், ஆதாயம், வாழ்க்கை துணைக்குமே பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம். அதனால் அவங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்பட்டாலும் அவர்களுடைய ஆரோக்கியத்திலும் உங்களுடைய தனிப்பட்ட ஆரோக்கியத்திலும் சற்று அலட்சியம் இல்லாமல் இருப்பது உங்களுக்கு சில பாதுகாப்பான நிலையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆடி மாதத்தில் முக்கியமாக 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அஷ்டமாதிபதியை மட்டும் நம்ம கருத்தில் எடுக்கும் பொழுது இணைந்திருக்கக்கூடிய சுக்கிரன் கிரகம் உங்களுடைய குழந்தை ஸ்தானத்திற்குரிய கிரகம். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன இரிட்டேஷனை கொடுக்கலாம். அவர்களிடமும் நீங்க வாக்குவாதம் செய்யாமல் அனுசரித்து போவது நன்மை அளிக்கும். மேலும் அங்கே இணைந்திருக்கக்கூடிய புதன் கிரகம் வாழ்க்கை துணைக்கு விரயங்கள், மருத்துவ செலவுகள், அலைச்சல்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள், ஆதாயங்கள், லாபங்கள், இந்த மாதிரி பலவிதமான பலன்களை கொடுக்க இருக்கிறது. மகரத்தினுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல ஒரு பொருளாதார ஏற்றம், வெளிநாட்டு பிரயாணங்கள், அதனால் நல்ல வருமான உயர்வு இதெல்லாம் நடக்கும். ஆனால் மருத்துவ செலவும் அவர்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இதை நீங்க சரியான முறையில் அவங்கள சரியாக பார்த்துக் கொள்வது உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆன் த ஹோல் இந்த ஆடி மாதத்திற்குடைய கிறிஸ்பான பலன்கள் மகரத்திற்கு உங்களுடைய குடும்பம் முழுவதிலும் எல்லோருமே ஆரோக்கியத்தில் அக்கறை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு இவங்களுடைய இயல்பான பிளேஸ்மெண்ட் அடிப்படையில் இந்த சூரியன் வாழ்க்கை துணையையும், நட்பு, இவங்களுடைய பிசினஸ்ல இருக்கக்கூடிய பிசினஸ் பார்ட்னர்ஸ், வாழ்க்கை துணை, அந்த வகையில் இருக்கக்கூடிய 7ஆம் வீட்டுக்குடையவராக இருக்கக்கூடிய சூரியன் இந்த ஆடி மாதத்தில் 7க்கு பின்னால் 6ஆம் வீட்டில் வந்து மறைகிறார். சோ நேரடியாக உங்களோட வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் நீங்க அதிகமான அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் சூரியனுடன் இணைந்திருக்கக்கூடிய சுக்கிரன், புதன், இந்த சுக்கிரன் கிரகம் வாழ்க்கை துணையுடைய தைரியத்தை குறிக்கக்கூடிய கிரகமும் தொழிலுக்குடைய முக்கியமான ஒரு கிரகமாகவும் வருகிறது. அவர்களுக்கு சில உடல்நல ஆரோக்கிய பிரச்சனையினால் இல்லைனா வேறு சில குடும்ப சூழலினால் தைரியம் குறைந்து சில ஒரு மனதில் ஒரு ஹெவியாக இருக்கக்கூடிய குழப்பமான நிலை ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. புதன் கிரகம் அவர்கள் ரீதியிலாக குடும்ப வாழ்க்கையை குறிக்கக்கூடிய கிரகம், அதுவும் பின்னால் மறைந்திருக்கிறது. சோ ஆன் தி ஹோல் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஒரு பெரிய கவனத்திற்குடைய நிலையாக இந்த மாதம் இருக்கிறது. ஒன்று, சில யங்ஸ்டர்ஸாக இருக்கக்கூடியவர்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வந்து வாக்குவாதங்களால் பிரச்சனை வரலாம். இல்லைன்னா சிலருக்கு மனைவியுடைய இல்ல கணவருடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு குடும்ப வாழ்க்கையில் பெரிய ஒரு ட்ரெமர்ஸ் போன்ற நிலை ஏற்படலாம். சோ நீங்க எல்லாவற்றிலும் கவனமாக இருப்பது, முக்கியமாக உங்களுடைய கணவன் அல்லது மனைவி அவங்களுடைய ஹெல்த்தை சரியாக பார்த்துக் கொள்வது நேரடியான பலனை காட்டுவது போல இந்த கிரகங்கள் ஒரு நிலையில் இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தால் இந்த செவ்வாய் குரு இணைவு குருமங்கள யோகம் என்று சொல்லக்கூடியது கும்பராசி நண்பர்களுக்கு சுகஸ்தானத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இது வந்து இவங்களுக்கு ஒரு டவுட்டே இல்லாத நிலையில் ரொம்ப நல்ல ராஜயோகத்தை கொடுக்கிறதுன்னு சொல்லலாம். 3 தைரியஸ்தானாதிபதி ஃபார்வர்டாக நகர்ந்திருக்கிறார். தனாதிபதியும் அற்புதமான ஒரு யோகமான இணைவில் இருப்பதனால் பொருளாதாரத்தில் அற்புதமான ஏற்றமான நல்ல நிலை, திடீரென்று வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய நல்ல நிலை, பழைய வீடு வாகனங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய நிலை, இல்லைனா பழைய வாகனங்களை விட்டுட்டு புது வாகனங்கள், லேண்ட், வீடு கட்டுவது போன்ற நல்ல ஒரு பாசிட்டிவான சுகஸ்தான ரீதியிலான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். மெட்டீரியல் லாபங்களை இது அற்புதமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் திடீர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. கடன் வாங்கி உங்களுடைய தொழிலுக்கான சில எக்ஸ்பான்ஷன் நீங்க செய்து கொள்ளலாம். கடன் வாங்கி வீடு வாகனங்கள் போன்றவையும் நீங்க வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலையாக இருக்கும். இதெல்லாமே உங்களுக்கு உங்களோட தொழில் ரீதியிலாகவும் வளர்ச்சி ரீதியிலாகவும் பொருளாதார ரீதியிலாகவும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஆனால் அடுத்தபடியாக இந்த 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய பலமான கிரகங்கள் உங்க குழந்தைகளுக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தால், அவர்களுக்கு வேலை, வருமானம், உங்களை விட்டு பிரிந்து அவங்க வேறு ஒரு இடத்திற்கு செல்லக்கூடிய இடமாற்றமும் கொடுக்கலாம். அவங்களோட உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்லயும் பிரச்சனை வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. சோ ஆன் த ஹோல் இந்த கும்பராசி நண்பர்கள் இந்த மாதம் முழுவதுமாக முக்கியமான பலன்களாக உங்களுடைய கணவன் அல்லது மனைவி அவங்களுடைய ஆரோக்கியத்தை மிக அதிகமாக பார்த்து கொள்ள வேண்டும். குடும்ப வாழ்வை சரியான முறையில் நீங்க அது ரொம்ப நல்ல ஒரு யதார்த்தமான குடும்ப வாழ்க்கையாக இருக்கிறதா அப்படிங்கறத காம்ப்ரமைஸ் இல்லாமல் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். குழந்தைகளுடைய விஷயங்களிலும் அதிகம் தலையிடாமல் அவர்கள் போக்கில் நீங்க விட்டுப்பிடிப்பது ரொம்ப முக்கியமான நிலையாக இருக்கும்.
ஸோ இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமான நல்ல பலன்கள். தொழில், வருமானம், ஏற்றம், ரொம்ப நல்ல லாபம், பொருளாதாரத்தில் ஒரு நிறைவான நிலையாகவே இந்த மாதம் காட்டுகிறது. அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பலன்களை பார்க்கலாம். மீன ராசிக்கு சூரியன் கிரகம் 6 வருகிறார். உத்தியோகத்திற்குரிய கிரகமாக ராஜகிரகம் சூரியனாக வருவது இவர்களுக்கு இயல்பாக ஒரு மார்னிங் பர்சனாக இருப்பது ரொம்ப நல்ல நிலையாக இருக்கும். இயல்பாகவே மார்னிங் பர்சனாக இவங்க இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இல்ல நீங்க மார்னிங் பர்சனாக இல்லாமல் இருந்தால் மார்னிங்ல நல்ல ஆக்டிவாக இருப்பதற்கு பழகுவது கூட உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இந்த சூரியன் 6 5 அமர்கிறார். 5 இணைந்திருக்கக்கூடிய சுக்கிரன் புதனும் இவர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கிறது அப்படின்னு பார்த்தால், உங்களுக்கு ஓரளவிற்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பழைய நீண்ட நாள் உடல் உபாதைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். தாயாருடைய ஆரோக்கியத்திலும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காட்டக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். ஆனால் அசிடிட்டி தொல்லை மட்டும் உங்களுக்கு தொடரக்கூடிய நிலையாக இருக்கும். இது அசிடிட்டி உங்களுடைய வாழ்க்கை முறையினால் மட்டும் இல்லாமல் ஓவர் திங்கிங் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டு மன அழுத்தத்தினால் கூட ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இந்த 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனோடு உள்ள புதன், சுக்கிரன் கிரகங்கள் உங்களுடைய குழந்தைகளை நினைத்த, எதிர்காலத்தை நினைத்த சில கவலைகளாக இருக்கலாம். வேறு சில ஓவர் திங்கிங் மூலியமாக உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படலாம். ஏதாவது ஒரு யோசனை வந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில். அதனால ஏதாவது ஒன்று நம்ம நினைத்து கொண்டே இருக்காமல் நம்மளால் முடிந்த பெஸ்ட் நம்ம கொடுத்துட்டு ஓரளவிற்கு நம்ம கடவுளிடம் சரணாகதி அடைவது ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி படி நமக்கு ஒரு நல்ல நன்மை கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும். ஏனென்றால் சனி கிரகம் லாபஸ்தானத்தில் இப்பொழுது இருப்பது உங்களுக்கு நல்ல நிலை அப்படின்னு சொன்னாலும், மீண்டும் வக்ரகதி முடிந்து சனி கிரகம் உங்களுக்கு 7.5 சனியாக வருவதும், ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு ஒரு ஆடட் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கறத நீங்க மறக்கக்கூடாது. சோ மனதை நீங்க பக்குவப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை தொடர்ந்து செய்வது லாங் ரன்ல உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். விரயச்சனி, பிறகு ஜென்மச்சனி, இப்படி உங்களுக்கு அடுத்த பேக் டு பேக் உங்களுக்கு ஒரு 5 வருடங்கள் மனது ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள் இருப்பது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ கம்மிங் பேக் டு ஆடி மாத பலன்கள், உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல பொருளாதார மேன்மை, ஏற்றம், இதெல்லாம் ரொம்ப நல்ல பினான்சியல் செக்மெண்ட்ல வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மீனமாகிய நீங்களுமே இந்த காலகட்டத்தில் தொழில் வளர்ச்சி நல்லபடியாக அடையக்கூடிய நிலை, அதனால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். கடன் வாங்கி உங்களுடைய தொழில் எக்ஸ்பான்ஷன் நீங்க மேற்கொள்ளக்கூடிய நல்ல நிலை, தந்தைக்கு வளர்ச்சி, தந்தையால் உங்களுக்கு ஒரு அனுசரணையான சப்போர்ட் கிடைக்கக்கூடிய நல்ல நிலை. மேல் படிப்பு படிப்பதற்காக மாணவ மாணவிகள் காத்து கொண்டிருந்தால் இந்த ஆடி மாதத்தில் நல்ல நன்மைகள் நடப்பதற்குடைய வாய்ப்பாக இருக்கிறது. 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் திரிகோணமாக 5க்கு 5 9ஆம் வீட்டை தொடர்பு கொள்வது, அந்த வீட்டில் நேட்டல் பிளானட்ஸ் ஏதானும் இருந்தால் உங்களுக்கு மேலும் நல்ல யோகமான பலன்களை கொடுக்கும். இது எல்லாமே ஜலராசியில் இணைந்திருப்பதனால் முக்கியமாக இது கடகம், விருச்சிகம், மீனம் ஆகிய இந்த ராசிகளுக்கு அதிக நன்மைகளை கொடுக்க இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய திருமண வாழ்வில் ஓரளவிற்கு நீங்க விட்டுக் கொடுப்பது நன்மை அளிக்கும். உங்களுக்கு ஒரு நாள் ஃபேமிலி லைஃப் நல்லா இருந்தாலும் அடுத்த நாள் யாராவது ஒருவர் மூட் அவுட் ஆகக்கூடிய நிலையும், மனத்தாங்கல் ஏற்படக்கூடிய நிலையும், அதோடைய கான்சிக்வன்சஸ் உங்களுக்கு மன அழுத்தமாக அது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ஸ்பவுஸ் உங்களோட பேசல அப்படின்னா கூட நீங்க இறங்கி போய் பேசுவது பிரச்சனையை உங்களுக்கு வேகமாக முடித்து கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும். ஓவர் திங்கிங்கை தவிர்ப்பது, மன ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்வது மட்டுமே ஆடி மாதத்திற்கு மீன ராசிக்கு முக்கியமான பலன்களாக நான் சொல்ல நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே. இதுதான் ஆடி மாதத்திற்குடைய பலன்கள். நம்ம எல்லா பதிவிற்குமே எல்லா ராசிகளுக்குமே முடித்து விட்டோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.